குஞ்சு வணக்கம் வைக்கிறேன் பாருங்க. ஐயா 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 குனிஞ்சி வணக்கம் வைக்கிறான் அப்படி சொல்லு. சொல்லுங்க. சட்டுனி சடான்னு மாத்துறானுவ. இல்ல வேக வேகமா சொல்றதுனால மாறி மாறி பிறந்தவன் யாரோ கண்பேத்தி. டேய் மாறி மாறி பிறந்தவனா எதிர் விடுறாரு. டேய் என்ன யாரு உனக்கு தெரிகிறதா? புரியலையா? ஆமா. டேய் என்னங்க நந்தவ மோனி வேத என்ன யாருன்னு கேட்டா பராசருடைய மகன் வேதவியாசன். என்னுடைய பெயர் ரக்கு அஜுர் சாமம் அதர்வனம். 4 வேதத்திற்கு சமானமாக 5ஆம் வேதமாகிய மகாபாரத காவியத்தை அந்த மகாபாரதத்தையே எழுதின வியாசர் நான் தான். இந்த மகாபாரத்தை எழுதினால் நீ அன்னைக்கு பாரத்தை எழுதலாம். என் மாமேரி சாப்பாடு இல்லாத போயிடும். சொல்றேன் மோளக்கார சாப்பாடு இல்ல இல்லையா? இந்த ரேடியோ செட்டுக்கார சாப்பாடு இல்ல, பந்தலுக்காரருக்கு சாப்பாடு இல்ல, சீரியல் செட்டுக்காரருக்கு சாப்பாடு இல்ல, ஆட்டக்காரருக்கு சாப்பாடு இல்ல, பொம்மை செட்டுக்காரருக்கு சாப்பாடு இல்ல. உண்மைதான். ஏன் கேட்டா இதிகாசம் என்பது 2. ஒன்று ராமாயணம், 2வது மகாபாரதம். அண்ணன் தம்பி யாரு, அங்காளி பங்காளிகள் யாரு, இந்த தகராறு என்ன, வஞ்சகம் துரோகம் என்ன, பூஜா உறவு என்ன, உறவு தானுங்க. அது உறவுதானே. அந்த மாதிரி எடுத்துக்காட்டா வந்தது இதிகாசம் மட்டும்தான் இல்லையா? அப்பேற்பட்ட மகாபாரதத்தை எழுதின என்னுடைய பெயர் வியாச பெருமான். புரிஞ்சு போச்சா? ஏதோ காரணம் தெரியல தர்மராஜா வரும்படி என்னமோ தெரியல பாரத சண்டை முடிஞ்சு போச்சு. தர்மராஜா ஆட்சியில் இருக்கிறாரு. ஏன் என்ன காரணம்? ஏங்க சண்டை எல்லாம் முடிஞ்சு போய் சந்தோஷமா என்ன இருக்கணும்? அதனால கலந்துக்கலாமே. ஓ 4 பாட்டு வாங்கி வச்சுக்கினேன், பன்னீர் வளர்த்து வச்சுக்கினேன், இதெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அவரை கூப்பிடுவோம் பன்னிகரி அப்படின்னு ஒரு வேலை இருக்குமா? சந்தேகம். சந்தேகம். ஐயா என்னப்பா தாத்தா வந்துட்டாரா? எனது போட்டோ மூணாதி. ஆமாண்டா. சரி உயர்ந்த சிமாதானமாக உட்காந்துருவா.
தர்மம் தழைக்க வந்த குலகுலத்து ராஜமன்ன இறைவனோடு பெற்று நீ உன்னுடைய முரசு கொடி விளக்க சுகமா வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். அதற்கு யாகவத்தை நீ என் மனைவி மன்னவா தாத்தா தாத்தா உள்ளாது எனது பாட்டன் ஆமா பாதசாரர்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றேன். சரிங்க நீ அவன் நம்ம அப்படி ஓஹோ தாத்தா அம்மா நோபலா நீங்கள் மறைவேதம் முழுந்திட்ட முனிநாதா தங்கள் திருவாடி போற்றினேன் குருநாதா 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 திருவாடி தண்ணீரை செல்வி பாஞ்சாலினா திருவாடி தண்ணீரை செல்வி பாஞ்சாலினா திருவாடி தண்ணீரை செல்வி பாஞ்சாலினா கண்ணகி சீதை நலாயணி கற்புள்ள பெண்களை போல கண்ணகி சீதை நலாயணி கற்புள்ள பெண்களை போல கண்ணகி அந்த கண்ணகி அந்த கண்ணகி 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 சீதை நலாயணி கற்புள்ள பெண்களை போல கண்ணகி சீதை நலாயணி கற்புள்ள பெண்களை போல தாத்தா கண்ணகி சீதை நலாயணி சாவித்திரி தமயந்தி இவங்க எல்லாம் இந்த உலகத்தில் பெண்ணா பிறந்தா எப்படி இருக்கணும்னு எடுத்துக்காட்ட வந்தவங்க. கண்ணகி சீதை நலாயணி கற்புள்ள பெண்களை போல நீ கண்ணகி சீதை நலாயணி கற்புள்ள பெண்களை போல நற்பணி மாதனி நல்ல சுரக்கார நற்பணி மாதனி நல்ல சுரக்கார நற்பணி மாதனி நல்ல சுகம் காண நற்பணி மாதனி நல்ல சுகம் காண பரநருள் பெற்று தரணியில் வாழ்வுவாய் அம்மா தாத்தா பாதம் படிந்த உமக்கு இறைவன் அருள் பெற்று உன் குறையில்லாத வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம் பேசுகிறேன்
தர்மா தாத்தா ஒன்று கேட்கலாம் இல்ல தாத்தா ஆளாரமா கேள் தாத்தா இன்று தாத்தா வர வேண்டும் என்று சொல்லி இருவரும் என்னை என்னை வேண்டிய காரணம் என்னம்மா தாத்தா பெருத்த குறை வந்தது தாத்தா எங்களுக்கு பெரிய குறை வந்தது தாத்தா அம்மா ஆமா தாத்தா உங்களுக்கு பெரிய குறை தாத்தா உங்களுக்கு குறையா ஆமா என்ன தர்மா ஆமா தாத்தா மெத்த மேல தானே சாப்பிட்டோம் அது பத்தலங்க அது பத்தலையா அப்பா ஏறிக்கா போட்டா சாப்பிடலான்னு பாக்குறேன் ஏமா உனக்கு என்ன அம்மா தாத்தா நீ குறு நாட்டு வல்லல் தேவி இப்பொழுது பெருமாட்டி யோடி இருக்க ஒரு நாட்டு வல்லல் தேவி சண்டையை முடித்து ஆமா தாத்தா தருமர் முதலமைச்சர் ஆமா தாத்தா அப்படிதானே தாத்தா முதல்ல அமைச்சர் இவரு ஆமாங்க முதலமைச்சர் இவர்தான் பார்த்தா தெரியலையே உங்களுக்கு முதல்ல அவர்தான் அவர்தான் முதலமைச்சர் அம்மா தாத்தா இந்த குறு நாட்டு வல்லல் தேவி பெரும் ஆட்சியோடு இருக்க ஆமா ஏண்டா மக்கள் குடிமக்கள் குறைய தீர்க்கக்கூடிய வள்ளல் ஆட்சி நீ உண்மைதான் தாத்தா அந்த குறு நாட்டுக்கு வள்ளலுக்கு நீ தேவி ஆமா உனக்கு என்னம்மா குறை தாத்தா ஏமா இத்தனை காலமா விரித்த கூந்தரோடு அலைவு காடு மலை வனம் வனாந்திரம் எல்லாம் போச்சு எல்லா குறையும் தீர்ந்து போச்சு ஆமா தாத்தா உங்களுக்கு எதிரி என்பதே இல்ல கிடையாது என் மானல அம்மா வச்சுன்னு கிடந்து என்னதுடா கூந்தலைமா தலைமுடி கூந்தலை முடியாமல் அள்ளி முடியாமல் விரிச்சு போட்டு கிடந்தேன் அப்படி சொல்றானே இப்பதான் கூந்தலை முடிச்சாச்சு அம்மா வீட்டுக்கு வச்சிருந்து சொல்றான் பாருமா கூந்தலை முடிச்சாச்சு பூ வச்சாச்சு இன்னும் குறை என்னதே மாதிரி நீ அதை விட அவன் தான் அதான் சொன்னான் அம்மா வீட்டுக்கு கிடக்குறான் அவன் என்ன மாதிரி நீ சொல்லுங்க நீங்க பேசுங்க எங்க பேசுங்க தாத்தா அப்படி சேடாஜாடிகளை முடிச்சு எல்லா விவரமும் உனக்கு தெரியும் தாத்தா தம்பிமார்கள் பிழைச்சுள்ள இடமாகத்தில் பாஞ்சாலி அமர்த்து சரி அப்படி தாத்தா இங்க இருந்து சிம்மாசனத்தை பார்த்தால் சீறி வரக்கூடிய செய்யம் போல் ஓஹோ தாத்தா பார்த்த முகம் எல்லாம் வேர்த்த முகம் ஓஹோ யாரை பார்த்தாலும் யானை பார்த்தால் பூனையாகவும் பூனையை பார்த்தால் யானையாகவும் ஒன்றும் புரியவில்லை தாத்தா யானையை பார்த்தா பூனை மாதிரி சிம்மாசனத்தை பார்த்தா சிங்கம் மாதிரி எது பார்த்தாலும் மாற்றமா தெரியுது ஆமா பக்கத்துல நானும் இருந்தேன் கோட்டை பார்த்தா வாட்டர் போல தெரியுது வாட்டர் பார்த்தா பீர் பாட்டிலாட்டம் தெரியுது எல்லா பங்களிலும் மாறாட்டமே எனக்கு தெரியுதுங்க பக்கத்துல நானும் இருந்தேங்க இதெல்லாம் நேச்சரா வராமல இங்க வெயிட் பண்ணுங்க ஒரு ராத்திரி கூத்தாயிட்டு 3 நாள் போயிடுது தர்மா மறுபடியும் சொல்லுங்க அப்படி இருந்தால் எப்படி தாத்தா நான் ஆட்சியில் அமர முடியும் என் தம்பிமார்கள் பிடைச்சூழ நான் ஆட்சியில் இடபாகத்தில் பாஞ்சாய அமர்த்தி செங்கோல தாங்கி ஆட்சி எப்படி தாத்தா அமர்வது ஒன்றும் புரியவில்லை தாத்தா அது சரி குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்கு மிருகத்தை பார்த்தால் மனிதனை போல் தோணும் மனிதனை பார்த்தால் மிருகம் போல் தோணும் அப்ப மிருகம் தான் என்று மனிதனை வேட்டையாடும் பொழுது அப்போ பானத்தை விட்டு மனிதனை கொண்டுட்டான் பாவம் தானே அந்த மாதிரி ஆமா தாத்தா தப்பு ரைட்டு பார்த்து ஒண்ணும் தீர்ப்பு சொல்ல முடியாதா தாத்தா ஓ இது ஏன் உங்களுக்கு கேட்கிறேன் என்ன காரணம் தர்மா அட பாவி கொஞ்சம் பாவமாடா பண்ணீங்க நீங்க ஐயோ தாத்தா தாத்தா என்ன தாத்தா தர்மா தாத்தா
அந்த பாட்டன் வீட்பர்துவானல் கர்ணன் அவர்களை மேற்பையம் மடித்தடினார் மேற்பையினால் மடித்தடினார் பாட்டன் பாட்டன் வீட்பர்துவானல் ஆச்சாரி கிருத்துவர்மன் எப்பேற்பட்டவன் கர்ணன் ஏண்டா தானத்துக்குனே பிறந்தவன் இடைவெள்ளல் 7 பேர் கடைவெள்ளல் 7 பேர் அந்த கடைவெள்ளல் ஒருவனா இருக்கக்கூடிய கர்ணனையே கொன்னுட்டீங்களடா தர்மத்தையே கொன்னுட்டீங்களடா தாத்தா அறியாத தனமா தெரியாத நடந்து விட்டது தாத்தா இதனால அப்ப இந்த சேனை எல்லாம் மடித்தது நீங்க தானே ஆமா என்ன ஆச்சு அதுக்கு என்ன ஆச்சு ஆட பாவி ஓ இது தெரியாதா சொல்லுங்க டேய் இந்த சேனையை நீங்க மடித்த காரணம் உன்னை பிரம்ம கத்தி தோஷமதி உன்னை சரிவார பிடித்தாதா சரிவார பிடித்தாதா மடித்த காரணம் 18 கோணி மாண்ட மடித்த ஒரு காரணம் உன்னை பிரம்ம கத்தி பற்றி விட்டது. என்ன தாத்தா இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிற இருக்க மாட்டீங்களா கண்ணே வந்து அப்ப தெரியலன்றாரு மாறாட்டமா தெரியலன்றாரு அப்ப சொத்துருவான்றாங்கம்மா. அப்பதான் ராவணன் கேட்டானா என்னன்னு பிரம்மாவை கூப்பிட்டு என்ன கேட்கின்றான்? அடே பிரம்மா படைக்கக்கூடிய ஆள் நீதானே, வாய்க்கால் அழுத்தல் படைத்தல் மூன்றாவது கடவுள் நீதானே, நீதானே என்ன படைத்தல், எனக்கு இறப்பு உண்டோ? ஓ எனக்கு சாவு உண்டா? அப்ப என்ன சொல்றான் பிரம்மா? பிறப்பு இருந்தால் கீழே இறப்பு உண்டு, சாவு உண்டு எல்லாருக்கும். அப்ப நான் தான் சாருவேன், ஆறுமுகமா நீ எல்லாம் அப்படியே இருக்கு. கல்லா இரும்பா உன் உடம்பு கல்லுக மட்டும் அழியாத வரம் உண்டோ சொல்லு, புல்லாகில உதவி உண்டு. பில்லுனாலும் ஒரு ஜீவனுக்கு உதவு, இந்த திரேகம் எதுக்குடா உதவுது? 75 வயசு ஆயிடுச்சு, நீ செத்துட்டா நாங்க ஒரு 50 வருஷம் பொறுத்து வருவோம்னு பாக்குறோம். அப்படியா? அப்படி இருந்து வந்துதானே ஆகணும். அட 50 வருஷம் நீ முதல்ல செத்துரு. அப்படி போனாலும் கெட்டிக்காரன் ஆடுறதுக்கு ஆறுமுகம் ஒண்ணு விட்டுட்ட கூடுவேன். கூடவே நான் வேஷம் ஆடுறேன்னா நீ கெட்டிய வந்து. சரி சரி சரிங்க. அதனால இறப்பு எல்லாருக்கும் உண்டு, பிறப்பு உண்டாலும் இறப்பு உண்டு. தாத்தா பிரம்மகத் தாத்தா அது கனிபாரத்து, அது கனிபாரத்து இல்ல இல்ல ஒண்ணு பேச பிரம்மகத்தி தோஷம் பற்றி விட்டது. தாத்தா பிடித்து விட்டதுன்னு சொல்றியா? உண்மை. இதுக்கு பரிகாரம் ஒண்ணு இல்லையா தாத்தா? வழி இல்லையா? அதானே பரிகாரம் அப்படின்னு சொன்னா இந்த பாவம் தீர வேண்டுமா?
ஆமா தீர வேண்டுமானால் யாகம் செய்யணும். அத்தா ஆ, யாகமா உண்மை. அது என்ன யாகம் ஒண்ணும் புரியல. யாகம்னு பொதுவா அதானே, சொல்றேன். அதெல்லாம் பொருள் என்ன அதானே என்ன யாகம்? தர்மா அத்தா சொற்ப சொல்றேன் கேளு. சொல்லு. அப்படி பாவத்தை தீர்ப்பதற்கு யாகம் செய்யணும்னு சொன்னனே, என்ன அது என்ன யாகம் சொன்னா, எப்படி தாத்தா? இப்ப அனைத்து சேனையும் மாண்டு விட்டது. ஆமா. இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க நீங்க மாண்டவர் எல்லாம் சொர்க்கம் சேர. ஓ மாண்டவர் எல்லாம் சொர்க்கம் சேர. அதற்கு நீங்கள் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும். ஓ அசுமேத யாகம். ஆமா, சரி தாத்தா. அஸ்வமேத யாகம். ஓஹோ. அப்போ ஆமா. அஸ்வமேத யாகம் சொன்னா சொன்னால் உச்சமில்லாத புறவி. உச்சமில்லா புறவி. ஆமா, அந்த புறவிக்கு எந்த குறையும் எடுத்து இருக்கக்கூடாது. கொண்டு பஞ்ச லட்சணம் பொருந்திய புறவியை கொண்டு வந்து பஞ்ச லட்சணம் பொருந்திய. வீரப்பட்டியம் எழுதி அந்த வீரப்பட்டியத்தோடு நீங்க வாசகத்தை எழுதி தேசங்கள் போக வேண்டும். பொன்பொருள் சேகரிக்க. பொன்பொருளை சேகரித்து அந்த தேசத்து ராஜாக்களை அவர்களை எல்லோரையும் அடக்க வேண்டும். தாத்தா என்ன அந்த புறவி எங்க இருக்கு? யார் போய் கொண்டு வருவது? புற எங்கே கேட்டு ஆமா தாத்தா. பின்ன பின்ன போட்டு கொடுத்துட்டா ஏன் தெரியாத ஒரு போல நாம கேட்கலாம். என்ன இங்க எங்க கடை இருக்குது? அதுலயே தம்பா வள்ளி இருக்கு. கடை நீ எடுத்து கேட்கலையா? கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாத்தா அப்போ அந்த அஸ்பம் எங்க இருக்குன்னு கேட்டா, சுவர்ணாபுரி ஆண்டு வரக்கூடிய எவர்ணாசூரன் இடத்தில் ஊரு சுவர்ணாபுரி. ஆமா, அவன் பேரு எவர்ணாசூரன். ஆமா, சரி அவகிட்ட இருக்கு. ஆனா அவனை ஜெயம் பெறணும்னு சொன்னா சொன்னா வீமன் சென்றால் ஜெயம் பெறலாம். என் தம்பி. ஆமா, வீமனை அனுப்பி அவனை கேட்டு பாருங்கள். கொடுத்தா பாரு, குடுக்கல்னு வச்சுக்க, மயிலை இறக்கு போடுனா போடா. என் தம்பி போனான்னு வச்சுக்க. தட்டு தட்டுனா. அவங்க ஒரு வார்த்தை கேட்ப கொடுக்கலன்னா அந்த நாட்டையே அப்படி தூக்கின்னு வந்துருவான் தாத்தா. இல்ல. அதனால இனிமேல் நீங்க வந்து சரி தாத்தா. தர்மமா நடக்கணும். நீங்க சரி ஆதரமா சரி தாத்தா. அதனால அவனை சண்டை செய்து அவனை தோற்கடித்து அந்த அஸ்வத்தை கொண்டு வந்து வீரப்பட்டம் எழுதி நாட்டுக்கு நாட்டு அனுப்பி நீங்க பொன்பொருளை சேகரித்து கொண்டு வந்து அஸ்வமேத யாகத்தை தவறாமல் செய்தார். செய்தால் நீங்க உன்னை பிடித்திருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் நீங்க உன்னை விட்டு நீங்கும். இறந்தவர் அனைவர்களும் இறந்துட்டா. இந்த மகாபாரத சண்டைய ஆமா மார்கழி மாசம் வச்சாங்களாம். மார்கழி நாம வைக்கல. இதெல்லாம் ஆமா மகாபாரத சண்டைய மார்கழி மாசம் ஏன் வச்சாங்கன்னு சொன்னா, மார்கழி மாதத்துல யாரு இறக்குறாங்களோ ஆமா அவங்களுக்கு சொர்க்கம் சேரணும். எல்லாரும் பதவி உண்டு அப்படின்னு தான் மகாபாரத சண்டைய மார்கழி மாதத்தில் வைத்தார்களாம். ஆமா இல்லையா? ஏன்னா மார்கழி மாசம் தான் சொர்க்க வாசல் திறப்பாங்க. ஆமா இந்த ஏகாதசி. ஆமா, அதனால அப்போ அந்த பிரம்மகத்தி ஒன்றை பற்றிய ஒரு காரணம். அதனால நீ யாகத்தை செய்து பூர்த்தி பண்ணா அப்ப மாண்டவர் எல்லாம் சொர்க்கம் செய்வார்கள். சரி, அவர்களுக்கு சொர்க்கம். ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சொர்க்கம். இதுக்குதான் நாடகம். சரி சுந்தரமூர்த்திக்கு சொர்க்கம்னு சொல்லும் போது இவங்க செவியில எல்லாரும் செவியில விழுது. விடியந்தனே சுந்தரமூர்த்திக்கு சொர்க்கம், சுந்தரமூர்த்திக்கு சொர்க்கம் போயினே இருக்கு. அப்படி சொல்லும் போது அவங்களும் சேர்ந்து நம்ம கூட சொன்ன மாதிரிதான். ஆமா உண்மைதான், நம்மோடு சொன்ன மாதிரிதான். அப்ப ஐயர் மந்திரம் சொல்ற மாதிரி சுந்தரமூர்த்தி சொர்க்கம் சேரணும் சொர்க்கம் சேரணும் சொல்ல சொல்ல ஒரு சொர்க்கம் தான். ஆமா அதற்கு தான் இந்த நாடகமே. சரி. அப்போ இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எவர்ணாசூரன் சொன்னோம். அப்படி ஆண்டு வரக்கூடிய எவர்ணாசூரனை அஸ்வத்தை கொண்டு வந்து பஞ்ச கல்யாணி குதிரை அவன் இருக்கு. 5 லட்சணம் பொருந்திய பஞ்ச கல்யாணி குதிரை. அதை கொண்டு வந்து வீரப்பட்டம் எழுதி அனுப்புங்கள். பொருளை சேகரித்து வச்சுட்டு மறுபடி ஒன்றேதான் தாத்தா எதிர்பார்ப்ப. நீ வந்துதான் தாத்தா. இல்ல யாகம் எப்படி செய்வது, அதை யார தலைமையா நிறுத்துவது, அதெல்லாம் உன்னுடைய குலக்குருவா இருக்கக்கூடிய உங்க மாமா கோபாலக்கண்ணன் இருக்கார். அவரை கூப்பிட்டு கேட்டா அவருக்கு அதற்கு உண்டான தந்திரங்களை சொல்லுவார். அதுக்காக அவர் சொல்லுவார். அதோட யாகத்தை முடித்து உங்க பாவத்தை தீருங்க. போய் வரட்டுமா? போயிட்டு வா தாத்தா. போயிட்டு வா தாத்தா. போயிட்டு வா தாத்தா. ஆறுமுகம் புறவி கொண்டு வரணும். ஆமா, எவர்ணாசூரன் இடத்துல புறவி இருக்கு. தாத்தாவுடைய பார்த்த பிரகாரம் என் தம்பி வீமாச்சு இருக்கின்றான். அடுத்த சீக்கிரம் போயிட்டு வா. இத வீமாச்சாரன் போர்.
கட்டி எங்கே